மேன் ஸ்டுடியோவின் இனிய கலை வணக்கம். இன்றைய வானிலை நிகழ்வு 7 ஜூன் 2023 பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணியும் நம்ம கூட இணையலாம். ஸோ இன்றைய வானிலை அனுமானம் பொறுத்தவரையும் ஈஸ்ட் வெஸ்ட் ஷியர் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு ஆந்திர பிரதேசம், வட ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா இடைப்பட்ட பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது. இது மேலும் நகரக்கூடும். அதே நேரத்தில் இது உட்புற இந்திய பகுதிகள், மத்திய இந்திய பகுதிகள் ஊடாக பயணித்து மீண்டும் வங்கக்கடல் பகுதிகளுக்குள்ளாகவே அடுத்த 3 நாட்களுக்குள் வர இருக்கும். இதன் காரணமாக தென்மேற்கு பருவக்காற்றினுடைய தாக்கம் மேற்கு கரையோர பகுதிகள், குறிப்பாக கேரளா, கர்நாடக பகுதிகளில் நாளை முதல் வலுப்பெற இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னைக்கு அதனுடைய விளைவுகளை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். பல பகுதிகளில் கனமழை பதிவாகவும் இருக்கும். தமிழகத்தில் மழையின் தாக்கம் சற்று படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலியின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள், தென்காசி, குற்றாலம் பகுதிகள், தேனி, கம்பம், போடிநாயக்கனூர், வால்பாறை, கொடைக்கானல், திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, கரூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சை, அரியலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாகும். கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், நாமக்கல், பெரம்பலூர், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் பரவலாக மேகமூட்டத்துடன் லேசான மழை பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வெள்ளூர், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் மட்டும் லேசான மழை அல்லது மிதமான மழை பதிவாகலாம். கேரளா பொறுத்தவரையிலும் திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, கோட்டயம், இடுக்கி, அல்லப்பி மற்றும் எர்ணாகுளம், திரிசூர், பாலக்காடின் கிழக்கு பகுதிகள் வரை மிதமான மழை, ஒரு சில பகுதிகளில் மட்டும் கனமழை. பாலக்காடின் மேற்கு கணவாய் பகுதிகள் கனமழை. மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் பரவலாக பலத்த மழை பதிவாக வாய்ப்பு உண்டு. கர்நாடகா பொறுத்தவரையிலும் மங்களூரு, உடுப்பி, மலைநாடு, மற்றும் தட்சிண கன்னடாவின் கடலோர மாவட்டங்கள், கார்வார் இந்த பகுதிகள், கோவா இந்த பகுதிகளில் பலத்த மழை பதிவாகும். தும்கூர், சித்திரதுர்கா, பெல்லாரி, ஹூப்ளி, தட்சிண கன்னடாவின் மேற்கு பகுதிகள், சித்திரதுர்கா மற்றும் கொடகு மாவட்டத்தில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாகும். பெங்களூரு உட்பட மற்ற இணைய மாவட்டங்களில் லேசான மழை பதிவாகலாம். சித்தூர், திருப்பதி, நெல்லூர், பிரகாசம், வைஎஸ்ஆர், நந்தியால், கர்னூல், அனந்த்பூர், சத்யசாய் மாவட்டங்களில் இன்று பரவலாக ராயலசீமா பகுதிகள் உட்பட பல பகுதிகளில் மிதமான மழை அல்லது கனமழை பதிவாகும். மற்ற இணைய பகுதிகள் லேசான மழை மட்டுமே பதிவாகும். இதுதான் இன்றைய வானிலை நிகழ்வினுடைய அப்டேட். மீண்டும் அடுத்த காணொலி நாளை காலையில் சந்திக்கலாம். அதுவரை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை. See you. Have a nice day.